இந்த மழை சீசனுக்கு ஏற்ற மாதிரி தொண்டைக்கு இதமாக ஒரு சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே ப்ராக்கலி சூப் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு 5 பல்லு பூண்டு. இது வதங்கினதும் நான் ஒரு வெங்காயத்தை ரஃப்பாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். இதுவும் நல்லா வதங்கட்டும். அடுத்ததாக நான் ப்ராக்கலியோட ஸ்டாக் சேர்க்குறேன். ப்ராக்கலியோட அந்த தண்டு வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன். இது வதங்கிறதுக்காக ரொம்ப கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இது வதங்கிடுது. அடுத்ததாக நான் தண்ணியை கொதிக்க வச்சுருக்கேன். இது தண்ணி அளவில்லை, ஒரு திட்டமாக தான் வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து கொதிக்க விடுறேன். அடுத்ததாக அதில் வந்து ஒரு 20 பாதாம் சேர்த்துருக்கேன். அதுவும் கொதிச்சுட்டுருக்கு. இப்போ நான் எங்கள் ஒரு ப்ராக்கலியை கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதி வரட்டும். இந்த ப்ராக்கலி சாஃப்டாகிற வரையும் குக் பண்ணால் போதும். பாருங்கள், ப்ராக்கலி நல்லா சாஃப்டாக எடுத்து இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுத்ததாக இதில் இருக்கிற அந்த வெஜிடபிள்ஸையும் அந்த வெஜிடபிள் தண்ணியும் வேக வச்ச தண்ணியும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ்லாம் இப்போ அரைக்கணும். இந்த தண்ணியை தூக்கி எறிய வேண்டாம், இந்த தண்ணி விட்டே அரைச்சிக்கலாம். நான் அந்த கொதிக்க வச்ச தண்ணியை வச்சு அரைச்சிக்கிறேன். இது கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இதை வடிகட்டிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் அரைச்சி வடிகட்டிட்டேன். சூப்போட கன்சிஸ்டன்சி திக்காக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அந்த தண்ணி சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம கொதிக்க வச்சுருந்த தண்ணி அதை சேர்த்து தான் நான் இங்கே சூப் கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ சூப்பை கொதிக்க வைக்கலாம் லேசாக. அதில் நான் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துருக்கேன். நான் வந்து இங்கே பால்லேருந்து எடுத்து வைக்கிற அந்த ஏடு தான் சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாம் சேர்ந்து நல்லா கொதி வந்துடுது. இப்போ இந்த சூப்புக்கு தேவையான உப்பு அப்புறம் மிளகு பொடி இது 2யும் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியாகவே ரெடி பண்ணிடலாம் இந்த ப்ராக்கலி சூப்பு. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மழை சீசனுக்கு ரொம்பவே இதமாக இருக்கும் தொண்டைக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் மேலே பெப்பர் பவுடர் போட்டுக்கிறேன். அவ்வளோதான், சூப் ரெடி. நீங்களும் இந்த சூப்பை ட்ரை பண்ணி பாருங்கள்.